சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு சத்யா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்கும் தான் மீனா ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தான், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எப்படிங்க நம்ம ரேக்காவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியும்? அதெல்லாம் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். ஆனால் பக்காவாக பிளான் பண்ணி தான் ரேக்காவை நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு வர முடியும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம மொத்த பேரும் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு அண்ணாமலை இருந்துட்டு, என்னப்பா ஆச்சு முத்து, நீயும் மீனாவும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அப்பா அது சத்யா சத்யா தான்ப்பா ஃபோன் பண்ணா. அது மட்டும் இல்லை, ரேகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ரேகாவை இப்போவே கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் ரேகாவுக்கும் நம்ம சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இல்லாட்டி ரொம்ப பிரச்சனையாயிடும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து பார்த்து உஷாராக இருந்துக்கோ, அவங்களாம் பெரிய இடம், கொஞ்சம் பார்த்து சூதானமாகவே எந்த முடிவு எடுத்தாலையும் கொஞ்சம் யோசித்து எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கிற விஜயா இருந்துட்டு, மீனா முத்து, தயவு செஞ்சு அந்த சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவை உங்கள் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நான் கூட உன் பக்கம் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.